ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் தான் பார்க்குறீங்க. வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை, உருளைக்கிழங்கு தான் இருந்தது. சரி சட்டுப்புட்டுன்னு ஒரு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துட்டாங்க. இதில் இவ்வளோ ஸ்டார்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எனக்கு தெரியல. ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதை அப்படியே 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே போட்டு வைங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கலராக இருந்தது. இந்த அப்படியே தலையில் தடவி பார்க்கலான்னு கூட ஆயிடுச்சு. ஈவினிங் டைமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்ச்சை நம்ம என்ன பண்ணுறது, வீண் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன அரிசி மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, வெங்காயம், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மசாலா பொருளையும் உள்ளே இறக்குங்க. உப்பை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா போதும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணியே போதும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாரடா 5 to 10 நிமிஷம் கூட ஆகாது, செம்மையாக அதை ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் என்ன வீட்டில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இருந்தது. இது 2 இருந்துச்சுனாவே பசங்களை சொல்லவே வேண்டாம், போதும் இதே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ண நினச்சது என்னென்னா, ரோட்டு கடை காளான் மாதிரி இதை நல்லா ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அதுக்குள்ளே இதை போட்டு தரலான்னு நினச்சேன். பசங்க இதே போதும்னு சொன்னோன்னே செஞ்சு கொடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.